மாரநாதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். மரணம்னா இப்போ நமக்கு தெரிந்த அளவிற்கு மரிப்பதுனா என்ன? ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து இந்த ஆவி ஆத்மா போறது. அவர்களால செயல்பட முடியாது. அந்த உயிர் ஒன்ஸ் இந்த உடம்ப விட்டு போன பிறகு என்ன ஆகும்? உடம்பு அழுகி போகும். அப்ப இந்த உடம்பு ஓடுகிறது, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் ஆத்மாவுனால தான் இந்த உடம்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுனால இல்ல. அது ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுமே தவிர, அதனால ஜீவன் உடம்புக்குள்ள இல்ல. ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன லாங் லாஸ்ட் பண்ண, அந்த ஜீவன் அதோடைய நாட்கள் நீடிக்க நம்ம ஆகாரம் சாப்பிடுறோம், லைக் ஹெல்த்த பாத்துக்கிறோம், லைக் வெளிப்பிரகாரமா இருக்கணும்னா நம்மள வெளிப்பிரகாரமா பாத்துக்கிறோம். இதெல்லாம் காரியம் இருக்கிறது. ஆனா உங்களுடைய உடம்புல அந்த உயிர் இருக்கிற வரையும் தான் இந்த உடம்புக்கு கேரண்டி. ஒன்ஸ் எப்ப போச்சோ அந்த நொடியில இருந்தே இந்த உடம்பு என்ன ஆகும்? அது டீகே ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ அந்த ஆவி, ஆத்துமா இதெல்லாம் உண்மைதான். அது என்ன செய்ய போகிறது? என்ன காரியங்கள் செய்ய போகிறது? இத குறித்த ஞானம் ஜனங்களுக்கு இல்ல. ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழுகிறார்கள், செய்கிறார்கள், போகிறார்கள். அப்போ நமக்கு தெரிந்த அளவிற்கு மரணம்னா இதான். உடம்புல இருந்து உயிர் போகும். உயிர் போன பிறகு உடம்பு அழுகி போகும். வெளியே வைத்தா நாற்றம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிடுறாங்க. இவ்வளவுதான். ஒன்ஸ் இந்த உயிர் போயிடுச்சுன்னா நம்ம மத்தவங்களுக்கு பேர்டன். வெளியில கூட கடக்கக்கூடாது. வெளியில கடந்தா ஸ்மெல் அடிக்குமே. பாடி டீகே ஆக என்ன பண்ணுவாங்க? உடனே புதைச்சிருவாங்க. சோ நமக்கு தெரிந்த அளவிற்கு மரணம்னா இதுதான். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட மரணம் வித்தியாசமானது. மரணம் என்பது உங்களுடைய உடம்பை விட்டு இந்த ஜீவன் போவதல்ல. மரணம் என்பது தான் உண்டாக்கின தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிக்கப்படுவது. அதுதான் மரணம். தான் உண்டாக்கின தேவன் உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்தது ஏசப்பா தான், ஆண்டவர் தான். அவருக்குள்ளேருந்து தான் வந்திருக்கிறார்கள். மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மனிதர்கள் பேசலாம், மனிதர்கள் வெறுக்கலாம், மனிதர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் இல்ல. மனிதர்கள் பேசுவதனாலோ மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதனாலோ மெஜாரிட்டி பீப்புள் இசபாவை அக்செப்ட் பண்றதுனாலயோ அவர் தேவன் அல்ல. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு விருப்பமோ உங்களுக்கு பிரியமோ எதுவா இருந்தாலும் அவர்தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன், ஒரே தேவனா இருக்கிறார். அப்போ தான் உண்டாக்கின தேவன் கிட்டேந்து ஒரு மனுஷன் பிரிக்கப்படுவதுதான் மரணம். எல்லாரும் மரணத்தை ஒரு நாள் அடைந்துதான் ஆகணும். எல்லாரும் ஒரு நாள் இயேசுவை சந்தித்துதான் ஆகணும். எல்லாரும் ஒரு நாள் உங்க வாழ்க்கைக்கான கணக்க இயேசப்பா கிட்ட கொடுத்துதான் ஆகணும். யாருமே அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. லைக் இட் இஸ் நாட் ஃபோர்சிங் யூ, பட் இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் வில். உங்களுடைய விருப்பத்திற்கேற்று நீங்க விருப்பப்பட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். கட்டாயப்படுத்துவது தேவனுக்கு பிரியமல்ல. அப்போ தன் உண்டாக்கின கடவுள்கிட்ட இருந்து ஒரு மனுஷன் பிரிக்கப்படுவதுதான் உண்மையான மரணம். அப்படி பிரிக்கப்படும் பொழுதுதான் உங்களுக்கான எல்லா காரியங்களும் துண்டிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனிதன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவரே சாட்சி சொன்னார். ஆனா அந்த மனிதன் ஒரு தடவை ஒரு தவறு செய்து விட்டார். ஒரு பெரிய பாவம் செய்து விட்டார். பாவம் செய்த உடனே அந்த மனிதன் அதை மறைக்க என்னென்னமோ பண்ணார், என்னென்னமோ செஞ்சாரு. ஒரு கட்டத்துல ஆண்டவர் டைரக்டா அவர் பண்ண பாவத்தை அவருடைய கண்களுக்கு முன்பாக சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார்னா, அந்த பாவத்தை மூடி மறைக்கல. அவர் உடனே தேவனுடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டார். அவர் பேரு தாவீது. தாவீது என்கிற ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தார். அவர் விபச்சாரம் செய்து, அதற்கப்புறம் ஒரு கொலை செய்து, அது தேவனுடைய கண்கள்ல அருவருப்பான ஒரு காரியமா இருந்தது. அப்ப ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டு கொடுத்தார். கொஞ்ச நாள் போகட்டும், அவன் மனம் திரும்புவான் காத்திருந்தார். அப்போ அவர் மனம் திரும்பலன்னு தெரிஞ்ச உடனே டைரக்டா தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவர் போய் தாவீது கிட்ட சொல்றாரு, நீயே அந்த மனிதன், நீயே அந்த பாவி, நீயே அந்த பாவியான மனிதன். அப்படி சொல்லும் பொழுது உடனே அந்த தாவீது என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட பிளேம் பண்ணல. ஆண்டவர்கிட்ட எதுவுமே ஆண்டவரே இது அதுன்னு ரீசன் அவுட் பண்ணல. ஆதாமுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான்.
ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேட்டப்ப, ஆண்டவர் ஆதாம் கிட்ட தன்னுடைய பாவத்த சுட்டி காட்டினப்ப, ஆதாம் ப்ளேம் பண்ணான். ஆதாம் ஆண்டவர் ஏன் தெரியுமா அந்த கேள்விய கேட்டார்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆதாம் பழம் சாப்பிட்டு, அவன் நிர்வாணி என்று அவனுக்கு தெரிந்து, அவன் இலைகளுக்கு பின்பாக தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறான். புதருக்கு பின்பாக மறைந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய பார்வைக்கு தெரியக்கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவன் பழம் சாப்பிட மாட்டான், சாப்பிடுவான்னு கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரிந்தும், அவர் ஏன் திரும்ப மனிதனை தன்னுடைய இஷ்டத்திற்கு கொடுக்கிறார்? ஏன்னா, மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு விஷயம்னா சுயாதீனம். ஆண்டவர் தம்முடைய சாயலின்படியும், தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கி, சிருஷ்டித்து, அவர்கள தோட்டத்துல வைத்தது எதற்காக தெரியுமா? என்னைப் போல மனிதர்கள் இருக்கணும். அதனால தான் தம்முடைய சாயல், தம்முடைய ரூபம் கர்த்தர் மனிதர்களை உண்டாக்கினார். அவர்கள் என்ன போல இருக்கணும். அவர்கள் கர்த்தருக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அவருடைய சுயாதீனம். தன்னிச்சே அவர் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை நமக்கு கொடுத்து, நம்மை ஒரு பிள்ளைகளைப் போல பார்த்துக் கொள்ளணும். இந்த ராஜ்யத்தெல்லாம் அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளணும். அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும். நான் எப்படி ஆட்சி செய்யணும், என்னுடைய பிள்ளைகளும் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே காரியத்திற்காக தான் தேவன் மனிதர்களை உண்டாக்கி அவர்களுக்கு சுயாதீனம்ன்ற ஒண்ணு கொடுத்தார். அப்போ எப்பயுமே ஆண்டவர் மனிதர்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும்ன்ற நினைப்பு அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மனுஷனை தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சா, ஆதாம் பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தடுத்து நிறுத்திருப்பாரு. அவன் பழம் பறிச்சு அவன் சாப்பிட போற அந்த நொடி இருக்குல்ல, ஆதாமே நில்லு, நான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் சாப்பிட்ட? ஆண்டவர் கேட்டிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் கேட்கல, விடுறார். கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துறாரு. என்ன பண்றான்னு பாக்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் விருப்பப்பட்டு, அவன் யோசித்து, அவன் சிந்தித்து, அவன் என்னோடு கூட இருக்கணும். அப்படின்னு தான் கர்த்தர் விரும்பார் தவிர, ஒரு மனிதனை ஃபோர்ஸ் பண்ணணும், கட்டாயப்படணும் அப்படின்ற விருப்பம் கர்த்தருடைய இருதயத்துல கொஞ்சம் கூட கிடையாது. அதனாலதான் விட்டு கொடுத்தாரு. அதற்கப்புறம் அவர் ஏன் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஆதாம கஷ்டப்படுத்தவோ, அவனை கன்விக்ட் பண்ணவோ, நீ பாவம் பண்ணிட்ட பாத்தியான்னு சொல்லி காட்டல. ஒரு சான்ஸ் கொடுத்தானா, அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வருவான்ல, அதுக்காவது அவன் கிட்ட போலாம். அவங்கிட்ட போலாம். கர்த்தர் மனிதர்கள்ட்ட எடுத்த எடுப்புல அப்படியெல்லாம் பேச மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அந்த மனிதனுடைய இருதயத்தோடு பேசுவார். அவனுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார். அவர் மறைமுகமாக ஒரு மனிதனோடு பேசுவார். அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, அவன் என்னோடு வருகிறானா, அவன் தன் தவறை ஒற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, சாரி கேட்கிறான். அவ்வளவுதான். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். அப்போ ஆதாம் அத மறந்துட்டார். ஆதாமுக்கு அந்த சிந்தை கொஞ்சம் கூட இல்ல. ஆதாமுக்கு நம்ம தவறு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், ஏசப்பாக்கு விரோதமா செஞ்சுட்டோம், சரி அவர்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. ஆண்டவர் அதுக்காக தான், அவன் மன்னிப்பு கேட்டா போதும், அவனை திரும்பி நான் மீட்டு கொண்டுருவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேள்வியை கேட்டார். அவனை கஷ்டப்படுத்தணும், அவனுக்கு சாபம் கொடுக்கணும் இல்ல, அதை அவனாய் தேடி கொண்டான். ஆனா இந்த தாவீது கிட்ட போகும்போது, தாவீது பண்ண தப்பு சாதாரணமானதுல ரொம்ப பெரிய தப்பு தான். ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனாலும் தவறுன்னு சுட்டிக்காட்ட உடனே அவன் என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல உறுதியை பற்றி பிடித்து ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டான். இதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த மனிதன் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கும். நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அந்த மனிதன் சொல்லுகிறார், சங்கீதம் 51 3 வசனம் வரையும் படித்தல். அப்போ அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக இருக்கு, என் மீறுதல் எனக்கு முன்பாக இருக்கு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் பாவத்தோடு கூட பிறந்தேன் ஆண்டவரே, ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அவர் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திற்கு முன்பாக வருகிறார். இது ஆண்டவர் தவற சுட்டி காட்டின உடனே அவர் நான் தான் ராஜா இல்ல, அது எப்படி இது எப்படின்னு எதுவும் பேசல. அவர் தன் ஸ்தானத்தை மறந்தார், தன்னுடைய அதிகாரத்தை மறந்தார், எல்லாம் மறந்தார். ஆண்டவர் நீ தப்பு பண்ண, நீ தவறு பண்ணன்னு சொன்ன உடனேவே அவர் பாதத்துல விழுந்து அவருக்கு மன்னிப்பு கேட்டார் பாருங்க. மீண்டுமாக அவர் தேவனோடு கூட சேர்க்கப்பட்டார்.
அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டார். அவர் மனிதனை போல செயல்பட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை அவர் என்ன பண்ணுவாராம், அவர் அதை பஞ்ச போல வெண்மையாக்கிடுவாராம். நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர் தூர தூக்கி போடுவாராம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை அவர் தூக்கி தூர போட்டுருவார்னு தேவனுடைய வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நொறுக்கப்பட்டு வரும் பொழுது பாவத்தை ஜஸ்ட் அறிக்கையிடும் போது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இல்ல, உண்மையே பாவத்தை அறிக்கையிடுகிறோம், அந்த மனிதனுடைய இருதயம் எப்படி நொறுக்கப்படும் தெரியுமா? அந்த இருதயம் நொந்து போயிருக்கும். ஏன்னா அவர்கள் அந்த பாவம் இரவும் பகலும் அவங்களை வியாதித்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நிம்மதி சமாதானம் எதுவுமே இருக்காது. அவர்களுடைய முகத்திற்கு முன்பாக எப்பொழுதுமே இந்த பாவம், அவர்கள் செய்த தவறு நின்று கொண்டே இருக்கும். அவர்களால சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கோபம். அதே போல நன்மையான காரியங்கள், நல்ல ஏதாவது ஜனங்கள் காரியம் செய்யும் பொழுது இவர்கள் பாவத்துல இருக்கார்கள், அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ள எனக்கு ஏன் அந்த சமாதானமான வாழ்க்கை இல்ல, எனக்கு ஏன் அந்த நன்மையான வாழ்க்கை இல்ல, எனக்கு ஏன் அந்த வாழ்க்கை இல்ல, அவங்களால மட்டும் எப்படி இருக்க முடியுது, அந்த வாதை அது அவர்களுக்கு மேல கோபத்தை ஏற்படும். இன்னும் அவர்களுடைய அந்த வேதனை பெரும் வேதனையாய் எழும்பும். அந்த பாவம் மனிதர்களை நிம்மதியா இருக்க விடாது. அந்த கோபம் எரிச்சலும் அந்த மூர்க்க மனிதர்களை நிம்மதியா இருக்க விடவே விடாது. அது இரவும் பகலும் அவங்க மனசுல அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு எப்பயுமே ஒரு கசப்பை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதி இருக்காது, எப்பயுமே எரிச்சலா இருப்பாங்க, மத்த ஜனங்கள் மேல் எரிச்சலா இருப்பாங்க, ஒரு சந்தோஷ சமாதானம் இதெல்லாம் சுத்தமா இருக்காது. அவர்களுக்கு தெரியல அவர்களுக்குள்ள பாவம் அப்படி பெருகி இருக்கு. அவர்களுக்கு அது சுத்தமா தெரியல. அதனாலதான் ஜனங்கள் அவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. நிறைய ஜனங்களால ஏன் தெரியுமா தேவன் எளிமையான ஜனங்களை நோக்கி போகிறார்? யோசித்து பாருங்க. ஏசப்பா இங்க பூமியில ஊழியம் செய்தப்ப அவர் யார் யாரெல்லாம் தேடி போனார்? மீன் பிடிக்கிற பேதுருவை தேடி போனார், சமாரிய ஸ்திரியை தேடி போனார். இப்படி ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த 38 வருடம் அந்த பெத்தஸ்தா குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மனுஷனை தேடி போனார். இப்படி உடைஞ்சு போன ஜனங்களா தேடி போனார். ஆனா இயேசுவை தேடி யார் யார் வந்தான்னு யோசித்து பாருங்க. ராஜாக்கள் இயேசுவை பார்க்கணும்னு ஆவலா இருந்தார்கள். பரிசேயர் சதுசேயர் எப்பொழுதும் அவர்கிட்டே இருந்தார்கள். 100க்கு அதிபதி அவரை பார்க்கணும்னு வந்தார். சகையோன்ற ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஆண்டரை பார்க்கணும்னு ஆசையா. அப்போ பெரிய பெரிய அதிகாரத்திலும் பெரிய பெரிய இடத்திலையும் ஆளுமையிலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனா இயேசு இந்த மாதிரி ஜனங்களை, ஒன்றுமில்லாதவர்களும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களும் தேடி போனார். ஏன் அந்த ஜனங்களை தேடி போனார் தெரியுமா? அவருடைய இருதயம் அப்படி அது இறங்கி இருக்கும். அந்த இருதயத்துல மேட்டு, அந்த இருதயத்துல அந்த இருதயத்துல இது வேணும், அதெல்லாம் எதுவுமே அந்த இருதயத்துல இருக்காது. அந்த இருதயத்துல இருக்கிற ஒரே விஷயம், ஆண்டவர் வேணும், எனக்கு கர்த்தர் வேணும். அந்த இருதயம் உடனே ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும். அந்த இருதயம் ஞானத்தை தேடாது. அங்க ஆண்டவர் அந்த இருதயத்தை தேடி போகிறார். ஆண்டவர் எப்பவுமே ஞானத்தையோ பலத்தையோ பராக்கிரமத்தையோ அதற்கு பின்பாகலாம் ஒரு நாளும் ஏசப்பா போக மாட்டார். ஒரு விஷயம் சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த பைபிளும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒட்டுமொத்த பைபிளும் டீச் பண்ற ஒரே ஒரு விஷயம், கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன், இருதயம். அப்போ ஏசப்பா எதற்கு பின்பாக இருக்கான்? அந்த ஜனங்களோட இருதயத்திற்கு பின்பாக தான் இருக்கான் தவிர மற்றபடி இல்ல. அதிகாரம், பணம் இதெல்லாம் அவருடைய கால் தூசிக்கு பெறாது. அதெல்லாம் கர்த்தர் மதிக்க கூட மாட்டார். நீங்கள் உங்கள் அதிகாரத்தை வைத்தோ, உங்களுடைய ஞானத்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, எனக்கு எவ்வளவு நிலம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, நான் உலகத்துல எத்தனை ஜனங்கள் என் பேச்சு கேட்கறாங்க, அதெல்லாம் கர்த்தர் மதிக்க கூட மாட்டார். அவருக்கு எல்லாம் தேவை என்னன்னா ஒரு மனிதனுடைய இதயம். அப்ப அந்த ஜனங்கள் கிட்ட போகும்பொழுது அந்த ஜனங்கள் என்னன்னா உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுப்பா கிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்ட ஜனங்களாம் பாருங்களேன். அவர்கள் எல்லாமே சாதாரணமான ஜனங்கள். எல்லாருமே சாதாரணமான ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இயேசப்பா நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்களேன். அவ்வளவுதான். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ என்ன செய்தா? இயேசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இதே ஒரு ஞானமான ஒரு பரிசேயரோ, சதுசேயரோ, இல்ல ஏதாவது ஒரு செல்வந்தரோ யாராவது ஒருத்தவங்க இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா கிட்ட நான் பேசணும், அவர் அற்புதம் செய்யறாராமே, அதை எப்படி செய்யறாரு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் அற்புதம் வேணும் தான், ஆனாலும் அதை நான் தெரிஞ்சுக்கணுமே, எப்படி அவர் சொன்ன அற்புதம் நடக்குமாமே, அது எப்படி நடக்கும், இது லாஜிக்காவே இல்லை, இப்படி எல்லாம் அவர்கள் கணக்கு போட ஆரம்பிப்பார்கள். ஆனா அந்த 12 வருஷம் பெருமுடல ஸ்திரீ பாருங்களேன், அவர் ட்ரெஸ்ஸை தொட்டா போதுங்க, எனக்கு அற்புதம் கிடைச்சிருங்க. இருதயம், இருதயம்.
அப்போ ஒரு மனுஷங்க நொறுக்கப்பட்டு, ஒரு மனுஷங்க தன்னுடைய உள்ளத்துல தாழ்த்தி ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இதை செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆண்டவர் செஞ்சுருவார். சில பேர் போராடுவாங்க, இதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க. ஒண்ணுமே நகராது. ஒரு சில ஜனங்கள் போய், ஏசப்பா இன்னைக்கு இதை மட்டும் கொடுக்கல அப்படின்னு கிட்ட இருந்தா ஜனங்கள் உடனே பெற்றுக்கொள்வார். ஏன் தெரியுமா? அவர்கள் விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவங்க சிரமலாம் படல. அவங்க இருதயம் அப்படி எளிமையா இருக்குது. அவருடைய இருதயம் அப்படி தாழ்மையா இருக்குது. அந்த இருதயம் ரொம்ப மீக்கா இருக்குது. அதுதான் பரலோக ராஜ்யத்துல சீக்கிரம் அவங்கள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். வேற மத்ததெல்லாம் இல்ல. அப்ப தேவனுக்கு முன்பாக வருகணும், ஆண்டுக்கு முன்பாக வரணும்னா உங்களை கொஞ்சம் தாழ்த்தினா போதும். வேற ஒன்றும் வேண்டாம். உங்களை தாழ்த்தினால் மாத்திரம் போதும், தேவன் மிச்ச காரியத்தை பார்த்துப்பார். அப்ப இந்த மனுஷன், நான் ராஜா, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்கவே இல்லை. அந்த மனுஷன், நீ தப்பு பண்ண தாவீது அப்படின்னு சொன்ன உடனே பொசிஷனோ அதுவோ இதுவோ பராக்கிரமம் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. உடனே முகங்குப்புறம் விழுந்து, ஆமா ஆண்டவரே, நான் தான் பண்ண ஆண்டவரே, என் தாய் என்னை கற்பத்திலே பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள், என்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கு, என்னுடைய மீறுதல் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கு. அப்பா, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், உம்முடைய முகத்திற்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் ஒரு விச வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இன்னும் ஒரு விச வாய்ப்பு கொடுங்க. அந்த மனுஷன் அவரை தாழ்த்தி கேட்கும்போது உடனே அவர் காரியம் கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கும் அற்புதம் செய்யுங்களேன். ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, என் பாவத்தை விட்டு கொடுக்குறேன், என் பாவத்தை ஒப்பு கொடுக்குறேன், நான் பாவிதான், என்னை மன்னிச்சிருங்களேன், என்ன திரும்ப சேர்த்துக்கோங்க. அவர் உங்களுக்காக வெயிட் பண்றார். உங்க இருதயம்தான் ஒரே தடையா இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் இறங்கி இவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம். ஒரு சான்று நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் தூஷணமா பேசியிருக்கிறேன், உங்க குறித்து தவறா நினைச்சிருக்கிறேன், உங்க குறித்து விரோதமா நினைச்சிருக்கிறேன், உங்க குறித்து தவறுதலான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு சார் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, மகிமையிலே வாசம் செய்யும் தேவனே, உமக்கு நன்றி. நித்திய பிதாவே, நிரந்தரமான நேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையின் தேவனே அப்பா, ஆண்டவரே, அநேக ஜனங்களும் நோக்கி கேட்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவத்தின் பாரம் அவங்களை ஒவ்வொரு நாளும் அழுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நிம்மதியில, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எது ஒன்றுமே அவங்க உள்ளத்துக்குள்ள இல்ல ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு வெறும் வேதனையும் வலியுமா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நீர் அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய பாவத்தை உடைய ரத்தத்தை ஊற்றி கழுவும் ஆண்டவரே. நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு உடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசு மகராஜாவே, அவர்களை முற்றிலுமாக மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. பூரண நிம்மதியும் சமாதானத்தை கொடுங்க. அந்த பாவத்தின் பாரத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாவே, உடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். நன்மையான காரியத்தை செய்வோரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நிரந்தரமான நேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அமைதி, அன்பு நிறைந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனே, இந்த ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே. அவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த சமாதானத்தை உள்ளத்துல கொடுங்க ஆண்டவரே. அந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்க சுவாமி. அந்த சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசு மகராஜாவே, தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் காரியத்தை செய்ய பொறுமைக்காக உமக்கு நன்றி. இந்த ஜனங்களுடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவும் ஆண்டவரே. இரத்தத்தை ஊற்றி தாமிர சிவப்பா இருக்கிற உங்களுடைய பாவத்தை நீர் கழுவும், அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் மாற்ற பொறுமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.